இன்றைக்கு அதே நிலைமைதான் தமிழ்நாட்டிலும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலங்கை தமிழர் ஒருத்தர் பேசக்கூடிய இந்த வீடியோ சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா பரவிட்டு இருக்கு. அவர் அப்படி என்னதான் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலங்கையில் எங்களுக்கு நடந்தது தமிழ்நாட்டிலும் உங்களுக்கு நடக்க போகுது, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, ஒரு குடும்பம் மட்டுமே ஆட்சி செய்தால், ஒரு குடும்பத்துக்கிட்ட மட்டுமே எல்லா அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இலங்கை ஒரு சான்று. அது மாதிரி நீங்களும் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லி திமுகவுக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொல்லி இலங்கையிலிருந்து இலங்கை தமிழர் வீடியோ போடுறாரு. இலங்கையிலையும் இதே மாதிரிதான் அந்த குடும்பம் பண்ணக்கூடிய தவறெல்லாம் மறைக்கிறதுக்கு ஊடகங்களை கண்ட்ரோல் பண்ணாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்களை கண்ட்ரோல் பண்ணி அவர்களுக்கு விரும்பக்கூடிய செய்திகளை மட்டும்தான் அவர்கள் வந்து வெளியிடுறாங்க. அதனால இது மாதிரி பல காரணங்கள் இருக்குன்னு சொல்லி அவர் வரிசைப்படுத்துறாரு. அவர் தன்னோட அனுபவத்துல சொல்றாரு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பமா வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா அங்கே ஊழல் தான் வந்து அதிகமாக இருக்கும். அது மாதிரி தான் இலங்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட எப்பெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை அந்த அதிகாரத்திலிருந்து நகர்த்தக்கூடிய வேலையை பார்க்குறோமோ அப்பெல்லாம் அவர்கள் வந்து எங்ககிட்ட ஒரு பயம் காட்டுவாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு வாக்கு செலுத்தலை அப்படின்னா உங்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குரிய வரும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பயம் காட்டுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜக பூச்சாண்டி வந்து காட்டிட்டு இருக்காரு. சனாதானம் உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும், அதனால நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இவர்களினுடைய ஊழலெல்லாம் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ தப்பி தவறி கூட நீங்க திமுக வந்து ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த இலங்கை தமிழர் பேசக்கூடிய வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வைரலா பரவிட்டு இருக்கு. இன்றைக்கு நாங்கள் இல்லை என்று சொன்னால் பாஜக வந்துவிடும், நாங்கள் போய்விட்டால் பாஜக வந்து தமிழகத்தை பிடித்து நறுக்கிவிடும் என்று சொல்லி எப்படி புலிகள் என்பதை காட்டி காட்டி பயமுறுத்தி அவர்கள் ஊழலாட்சி நடத்தினார்களோ அதே போல பாஜக என்பதை காட்டி காட்டி இன்றைக்கு தேர்தலிலே என்ன சொல்லுகிறார்கள்? எந்த தேர்தல் பிரச்சாரத்திலும் நாங்கள் இல்லாவிட்டால் பாஜக வந்துவிடும், நாங்கள் இல்லாவிட்டால் பாஜக வந்துவிடும், 5 வருஷம் நீ என்னத்தை புடுங்கினா என்பதை சொல்வதில்லை.